சார் வணக்கம். வணக்கம்ப்பா. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 25 எம்எல்ஏக்கள் வரப்போறாங்களாம் அதிமுகவுல இருந்து. எப்படி பாக்குறீங்க? அதிமுகவை ஓய்த்து விட்டுதான் அதிமுகவை அழித்துத்தான் தாவேக என்ற பிராக்சி பிஜேபியினுடைய கட்சி வளர வேண்டும் என்பது பிஜேபியினுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் செங்கோட்டையன் பிஜேபியால் தாவேக என்ற பிராக்சி கட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். எனவே அவர் அந்த வேலையை பக்குவமாக செய்து முடிப்பார். அதை காப்பாற்றுவதும் அதை மீட்டெடுப்பதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளில் அவரது ஸ்ட்ராட்டஜியில இருக்கு. அதை அவர் செய்ய தவறினால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை பிஜேபி என்ற கட்சியில் இல்லாமல் பிஜேபியினுடைய பிராக்சி கட்சியான தாவேகாவில் இருந்து கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் மூலமாக அந்த 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து அவர்களை வெளியே எடுத்து அதற்கு பின்புதான் இந்த இடைத்தேர்தலே வரும். அதைத்தான் அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு அமித்ஷாவுக்கு அடிமையாக இருக்க செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையமும் இன்றைக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த 25 எம்எல்ஏக்கள் சேர்ந்த பின்புதான் தமிழ்நாட்டுக்கான இடைத்தேர்தல் தேதி அமித்ஷாவால் அறிவிக்கப்பட்டு பிஜேபியினுடைய அரசாங்கம், முழு அரசாங்கம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே நிறுவப்படும். குதிரை பேரமா நடக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தாங்க சார். குதிரை பேரம் நடக்கலைன்னு யார் சொல்றது? குதிரை பேரத்தை ஆரம்பிச்சதே மிஸ்டர் ஜோசப் தான். அமமுக எம்எல்ஏக்களை கடத்தினதிலிருந்து, அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தியதிலிருந்து, அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைத்து தன் கட்சியிலே சேர்த்ததிலிருந்து, வைகோவை கூட்டிக் கொண்டு சேர்த்து விட்டு நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுகிறேன் என்று குதிரை பேரத்தை ஆரம்பித்த, அதை போட்டு உடைத்தவர் வைகோ. திரு கரூர் விஜயபாஸ்கர் எங்களுக்கு அவர்கள் சொன்ன டீலிங் பிடித்திருந்தது, எனவே நாங்கள் அதில் சேர்ந்து கொண்டோம் என்று சொல்லி குதிரை பேரம் எப்படியாலும் நடந்தது என்பதை இவர்களெல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் போட்டு உடைத்து விட்டார்கள். இதை மறைப்பதற்காக செந்தில் பாலாஜி மீது பொய்யான குற்றச்சாட்டை கூறி 15 பேரை அரெஸ்ட் பண்ணி அந்த 15 பேரையும் விடுவித்தது சென்னை உயர் நீதிமன்றம். இந்த சிபிஐ கேட்டு இன்றைக்கு அந்த வழக்கு இன்றைக்கு தொங்கிக் கொண்டு நிற்கிறது. அப்ப இவர்கள் எந்த அளவிற்கு குதிரை பேரத்தை கச்சிதமாக ஆட்சி நடத்த தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் குதிரை பேரத்தை நடத்துவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் குதிரை பேரத்தை நடத்துவது மிஸ்டர் விஜய் அல்ல, மிஸ்டர் ஜோசப் அல்ல. குதிரை பேரத்தை நடத்துவது லாட்ரி பின்னணி கொண்ட மிஸ்டர் ஆதவர்ஜினா. எனவே இந்த ஆதவர்ஜினா என்ற நபர் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இது குதிரை பேரம் என்பது ஒட்டுமொத்த தாவேக அரசினுடைய களங்கத்தின் அடிச்சுவடுதான் இந்த குதிரை பேரம். காங்கிரஸ் கட்சியோடு யார் கூட்டணியில் இருந்தாலும் பொதுவாக ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள். அவர் தான் பிரதமர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க பிரதமர் வேட்பாளர்கள். தமிழக வெற்றி கழகம் தற்போது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறது. விஜய் அவர்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு நிர்வாகிகள்லாம் நிறைய பொது வழியிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இந்த மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி என்ற 2 நபர்களின் சுய லாபத்திற்காக இந்த அவர்களின் RSS பின்புலத்தோடு இருக்கக்கூடிய மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியை விஜயிடம் வீழ்த்தி இருக்கிறார். அவர் MP ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர் ராகுல் காந்தியை விஜயிடம் விழ வைத்திருக்கிறார். இன்றைக்கு ராகுல் காந்தி இப்படி ஒரு சில தன் சொந்த கட்சிக்காரர்களையும் ஏமாறக்கூடிய நபரிடம் போய் இந்தியாவை ஒப்படைப்பார்களா இந்திய மக்கள்? சொல்லுங்க பாபா. அப்ப விஜய் என்பவர் பிஜேபியினுடைய உருவாக்கம், விஜய் என்பவர் பிஜேபியினுடைய கிரியேஷன் என்பது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீ கடையில விவாதிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். டீ கடையில அரசியலை கூர்ந்து நோக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். ஆனால் இதை கூட தெரியாமல் என் குதிரையை முன்னால விடு, எனக்கு MP பதவி வேணும், எனவே 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு, எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று முதலில் சென்று காலில் விழுந்தவர்கள் இன்றைக்கு அமித்ஷா சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், நீ ஆட்சி நடத்து, அந்த ஆட்சி காங்கிரஸ் தயவால், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தயவால் நீ ஆட்சி நடத்துவது போல நடத்து, ஆனா செயல் திட்டம் முழுவதும் பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நீ நிறைவேற்று
என்பதுதான் அவருக்கு உத்தரவாதம், அவருக்கு கட்டளை. அந்த கட்டளையை தன் சாசனமாக ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் ஜோசப். எனவே பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள் ஒவ்வொன்றாக தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது, செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கண்டக்டரை அப்பாயின்மெண்ட்டை யூபி நிறுவனத்துக்கு தூக்கி கொடுப்பாங்களாங்க? யாராவது கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது நீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை தமிழக மக்கள் இந்த ரீல்ஸை பார்த்து, சினிமாவை பார்த்து ஏமாந்து கொடுத்திருக்கிறார்கள். இதை ஏமாந்து, இந்த ஏமாற்றத்தை பார்த்து அமித்ஷா இதை சரியாக பயன்படுத்தி 15% இவிஎம் மூலமாக வாக்குகளை திருப்பி விட்டு விஜயை 108 இடங்களில் வெற்றி பெற வைத்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது. இந்த சூட்சுமம் கூட தெரியாமல் ஒரு ராகுல் காந்தி என்ற ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் இவரை பப்பு என்று நரேந்திர மோடி சொல்வது 100% சால பொருத்தமாகத்தானே இருக்கும். வேற என்ன இருக்கும்? மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, இந்தியா கூட்டணியில எப்படி தாவேக்காக நினைக்க முடியும், அவங்களுக்கு ஒரு எம்பி கூட இல்லையே, அதெல்லாம் நினைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஓ, எம்பிகளே இல்லையா? ஆமா, எம்பிகளே இல்லைன்னு நினைக்க மாட்டாரு. யாரு, மாணிக் தாக்கூர் சொல்றாரா? ஆமா. இப்ப ஏதோ குத்துது போல தெரியுது. எப்ப சீக்கிரம் வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் தெரியுது தாவேக்கா அமித்ஷாவுடன் க்ளோஸ் ஆகிட்டார்கள் என்பது இப்ப அமித்ஷா இப்ப வந்த பொழுது தெளிவாக தெரிந்தது. அமித்ஷாவினுடைய டியூனுக்கு ஏற்ற டான்ஸை திரு விஜய் ஆடுகிறார் என்பது தெளிவாக தெரிந்த பின்பு இப்பொழுது ஜகா வாங்குவதற்காக தான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொன்றவில்லை என்ற நிலையில் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது புரிகிறது. எனவே இந்த செயலை செய்து காங்கிரஸை வீழ்த்திய மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய இடத்தை திரு மாணிக் தாக்கூரும் திரு பிரவீன் சக்கரவர்த்தியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒழித்து விட்டோம் என்று நற்சான்றிதழை எடுத்துக்கொண்டு ராகுல் காந்தியிடம் என்று கொடுப்பார்கள். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சில முக்கிய அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். 3 சிலிண்டர் இலவசம். யாருக்குன்னா மாசம் 20,000 சம்பளத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. மேலும் நகர்ப்புற அந்த பேருந்துகளில் எல்எஸ்எஸ் கட்டணம், நகர்ப்புறத்துல இருக்க எக்ஸ்பிரஸ் பேருந்துகளில் இலவச பயணத்தை அறிவித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லாமே அறகுறை. இது மட்டும் நீங்க முழுசா நடைமுறைப்படுத்தணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மள மாதிரி அறிவிடிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது அனைத்து குடும்பத்தினருக்கும் 6 சிலிண்டர் இலவசம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து விட்டு 2.5 லட்சம் சீலிங் வைப்பது, இன்கம் சீலிங் வைப்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஏமாற்று வேலையை திறம்பட செய்திருக்கிறார் திரு ஜோசப் அவர்கள். அதுலயும் 3 சிலிண்டர் தான், அதுலயும் பாதி தான். அப்ப உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியில ஒரு 10% கூட நிறைவேற்ற முடியாத நிலையில் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மிஸ்டர் ஜோசப். அப்புறம் நகர்ப்புற பேருந்துகள்ல மட்டும்தான் இலவச பயணம். நான் வந்தால் அடுத்த நாள் முதல் கையெழுத்து ஒட்டுமொத்த பெண்களும் இலவச பயணமாக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பயணிக்கலாம் என்று அறிவித்த மிஸ்டர் ஜோசப் இன்றைக்கு நகர்ப்புற பேருந்துகளில் மட்டும் இலவச பயணம் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப எல்லாமே அரைகுறை பிரசவம் தான் அது. இப்படி அரைகுறை பிரசவத்தை பிரசவித்து விட்டு நானும் சொன்னதெல்லாம் செய்து விட்டேன் என்று விளம்பரப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இது உபயோகப்படுமே ஒழிய இது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எந்த வகையிலும் இது ஒத்து வராது. எனவே இதை வைத்து இவர்கள் ரீல்ஸ் போடலாம், மீம்ஸ் போடலாமே ஒழிய மற்றபடி வேற எதற்கும் பிரயோஜனப்படாது. மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை மிஸ்டர் ஜோசப் கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டும். இல்ல, நம்ம நிதிநிலையையும் ஒரு பக்கம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம இதை கவனிக்கணும் இல்லைங்களா? இந்த நிதி நிலைமையை வச்சு இவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட கூடாது. என்ன நிதி நிலைமை தெரியாம வாக்குறுதி கொடுத்தாரு? அப்ப வாயில வந்ததெல்லாம் கொடுத்தாரா வாக்குறுதியா? இப்ப வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? இந்த விஜய் சொன்னதை செய்வான். இந்த விஜய் என்ன செய்வான்? இந்த விஜய் எது பிராக்டிக்கலோ, எது ஃபீசிபிளோ, எது பாசிபிளோ, எது பிராக்டிக்கலோ, எது செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் வாக்குறுதியாக கொடுப்பான். இது இந்த விஜயை நம்புங்கள்
என்று சொன்னவர் இதே மிஸ்டர் விஜய் தானே. ஓ, அன்னைக்கு சொன்னவர் மிஸ்டர் விஜய், இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர் மிஸ்டர் ஜோசப். ஸோ அதனால நம்ம வேணா மாத்தி ஏத்துக்கலாமா ஒழிய, மற்றபடி அவர் அறிவித்தது சிந்திக்காமல் அறிவித்தாரா, நிதிநிலை பற்றி தெரியாமல் அறிவித்தாரா, இவ்வளவு கடன் இருப்பது என்பது தெரியாமல் அறிவித்தாரா, எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை தெரியாமல் அறிவித்தாரா, தமிழ்நாடுடைய பட்ஜெட் என்ன என்பதை பற்றி தெரியாமல் அறிவித்தாரா, தமிழ்நாடுடைய ஜிடிபி என்ன என்பதை பற்றி தெரியாமல் அறிவித்தாரா, பொருளாதாரம் என்ன என்பதை பற்றி புரியாமல் பேசினாரா? அப்ப இதெல்லாம் மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, சட்டமன்றத்திலையும் சொல்ல மாட்டாரு, மீடியாவுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, மக்களுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. அவர் வாட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருக்கணும். இதுதான் புது அரசியலா இருக்கு தமிழ்நாட்டுல. என்னதான் இருந்தாலும் கடந்த ஆட்சி காலத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த திட்டங்களுக்கு கொஞ்சம் அப்டேஷன் கொடுத்திருக்காரு. இது தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வராதா? நீங்க சொல்றீங்கன்ற அதிருப்தியை கடந்து அதுக்குன்னு 5 வருஷம் டைம் இருக்கு. என்ன அப்டேஷன் கொடுத்திருக்காரு சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். இவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா பட்ஜெட்டுக்கு 4 லட்சம் கோடி அப்படின்னா, இவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு தனியா 4 லட்சம் கோடி வேணும். அப்ப 8 லட்சம் கோடி வேணும்னு ஏற்கனவே நான் சொன்னேன். நான் இருக்குதே 4 லட்சம் கோடி, அதுல 1 லட்சம் கோடி கடன், 3 லட்சம் கோடி தான் வருமானம். அப்ப அந்த 3 லட்சம் கோடி வருமானத்துல 1 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நீ எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க? எதை வச்சு அனௌன்ஸ் பண்ணீங்க? யார் சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க? ஜோசியர் சொல்லி திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணீங்களா? இல்ல ஜானவரகேசாமி சொல்லி திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணீங்களா? இல்ல ஆதவர்ஜனா சொல்லி திட்டம் அனௌன்ஸ் பண்ணீங்களா? இல்ல யாரு அமித்ஷாவும் மோடியும் உங்களுக்கு சொன்னாங்களா இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி? யாரு சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க? சொல்லுங்க மிஸ்டர் ஜோசப். அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதா? ஒரு நம்பரை ஒழுங்கா படிக்க தெரியல, முதலமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும், அமைச்சர்கள் வரைக்கும். ஒரு நம்பர், ஒரு 1000 4 டிஜிட் நம்பரை ஒழுங்கா கூட்டி படிக்க தெரியலங்க. 5932 படிக்கிறாரு மிஸ்டர் விஜய், மிஸ்டர் ஜோசப். சொல்லுங்க பாப்பா. ஒரு அமைச்சர் சொல்றாரு 1 கோடியே 100 லட்சத்தி 100 கோடியே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு. இவங்க ஏங்க ஒரு பேசிக் அடிப்படை காமன் சென்ஸ், ஒரு நம்பரை எழுதி கூட்டி படிக்க தெரியாதா? அட்லீஸ்ட் உங்க ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லுங்க, அதை தமிழ்லயாவது எழுதி வச்சு அதையாவது ஒழுங்கா தமிழ்ல எழுதி படிக்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் நம்பர் வரமாட்டேது அப்படின்னா. இப்படிப்பட்டவர்களை வைத்து ஆட்சி நடத்த கொண்டிருக்கக்கூடிய கேவலம், தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான ஒரு நாடு வேற எங்க, வேற மாநிலம், வேற எந்த மாநிலமும் இருக்காது. சொல்லுங்க. எப்படிப்பட்டவர்கள் இருந்து ஆட்சி செய்த நாடு, எப்படிப்பட்ட பகுத்தறிவாளர்கள், எப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள், எப்படிப்பட்ட மக்கள் சேவகர்கள் இருந்து ஆட்சி செய்த நாட்டுல இப்படிப்பட்டவர்களும் ஆட்சி செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கி விட்டது இந்த தமிழ்நாடு என்று நம்மளை நாமளே நொந்துகளை தவிர வேற என்ன இருக்கு? சொல்லுங்க பாப்பா. இவர்களுக்கு வேற என்ன கிடைக்கும்? சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாரு இவர் மிஸ்டர் ஜோசப். எல்லா திட்டங்களும் அரகுர திட்டம், எல்லா திட்டங்களும் பாயாசம் தான் கிடைக்கும். இப்ப பாசிச ஆட்சி நடத்தி கொண்டு கடைசியில பாயாசத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கு சட்டசபையில் நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கடந்த காலங்களில் குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, அவரே எப்படி லஞ்சம் கொடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்றதெல்லாம் சொல்லி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆதாரம் அவரா, லஞ்சம் நானே ஆதாரம் அப்படின்ற. அப்ப இவர் லஞ்சம் கொடுத்துதான் பண்ணிருக்காரு. அப்ப இவரும் குற்றவாளி தானே இதுல? இப்ப இந்த குற்றவாளியை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். அப்ப இவர் லஞ்சம் கொடுத்துதான் பண்ணிருக்காரு. சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த ஆட்சி காலத்துல லஞ்சம் இல்லாம நடந்துட்டு இருக்கா எல்லாமே? ஏங்க, ஒரு 5.5 கோடி டெண்டர் ஒரு முதலமைச்சருடைய அறையை புதுப்பிப்பதற்கு, அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கா? அதுல வெளிப்படைத்தன்மை இருக்கா? சொல்லுங்க. 5.5 கோடி டெண்டர் விடுவதற்கு முன்பாக 1 மாசத்துக்கு முன்னாலே வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களா? குற்றச்சாட்டு வந்துருச்சு. நாட்டினுடைய நிதி நிலைமை சரியில்லை, உங்களுக்கு சுகபோக அறை தேவையா? கடற்கரையை பார்த்து உட்காரக்கூடிய அறை தேவையா? சொல்லுங்க. எல்லா எம்எல்ஏக்களும் ஒருத்தரும் இங்க ஏழ்மையான எம்எல்ஏக்கள்னு யாருமே இல்லை. எல்லாருமே கோடிக்கணக்கா அவங்களுடைய அபிடவிட்ல, தேர்தல் அபிடவிட்ல அவங்களுக்கு சொத்து இருக்கு, கார் இருக்குன்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க.
அவர்களுக்கு எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வந்தது? இப்ப ஸ்பெண்ட் த்ரிப்ட் கவர்மெண்ட் நடத்துறீங்களா? ஜாய் ஆலுகாஸ் என்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில நீங்க விளம்பர தூதரா நடிச்சிருக்கீங்க. அந்த கம்பெனிக்கு நீங்க வந்து 0.01 ரூபாய்க்கு தான் செய்கூலி சேதாரம் இல்லை என்று டெண்டர்ல போட்டு அவங்கள எல்ஓன் ஆக்கி அவங்களுக்கு நீங்க வந்து இந்த இதை எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்? சொல்லுங்க, என்ன சார் அண்டர் கிரவுண்ட் டீலிங்? இப்படி எத்தனை விஷயங்கள், எத்தனை கோயில் நிலங்கள் இன்னைக்கு தாரை வார்க்கப்படுகிறது, எத்தனை கோயில் நிலங்கள் வந்து இன்றைக்கு வந்து குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது. எல்லாம் இப்ப சகஜமா போச்சு. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? சொல்லுங்க. ஒரு பக்கம் சாராய கடை தாராளமாக நடமாடுகிறது, சாராய கடை தனியார் மயமாக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பிரைவேட் பஸ் ரூட் தனியார் மயமாக்கப்பட போகிறது. இப்படி ஒவ்வொன்றும் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிருங்க. கடைசியில் மின்சார கட்டணத்தை மட்டும் 3 மடங்கு உயர்த்திருங்க. உயர்த்திட்டு சட்டசபையில வந்து உங்க அமைச்சர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த உங்கள் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், அதாவது ஒரு உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி கக்கூஸ் கண்காணிப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட திரு சிடிஆர் நிர்மல்குமார் இன்றைக்கு வந்து சட்டசபையில போய் சொல்றாரு, சார் மின்சார கட்டணம் ஏற்றப்படவில்லை என்று. என்ன நடக்குது சார் இங்க? எல்லா அமைச்சர்களும் வாயில வர்றது அத்தனையுமே பொய், வாயில வர்றது அத்தனையுமே அவதூறுகள். அப்ப என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? இதை எப்படி இந்த மிஸ்டர் ஜோசப் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க, இதுக்கு என்ன வழி இருக்கு? தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டிய சட்டசபை இன்றைக்கு புகழ் மாலை அஞ்சலி செலுத்தக்கூடிய சட்டசபையாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. சபாநாயகர் இந்த சட்டசபையில் தான் அதிகமாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களது பேச்சுகளை அதிகமாக நீக்கப்பட்டது இந்த சட்டசபையில் தான். எப்படிப்பட்ட பேச்சுக்கள், எப்படிப்பட்ட அவதூறுகள், எப்படிப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை கூசாமல் பேசிக்கொண்டு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு ஒரு அமைச்சருக்கும் தெரியவில்லை. உதயநிதி ஸ்டாலினும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை ஒரு அமைச்சர்களுக்கும். குற்றச்சாட்டுகளை மட்டும் அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள், அரசியல் குற்றச்சாட்டுகளாக. இதெல்லாம் அரசியல் மேடையா சட்டசபை? ஆதாரத்தோடு பேச வேண்டும் என்று எவ்வளவு நேரம் சபாநாயகர் கண்டிப்பார்? எவ்வளவு நேரம் சபாநாயகர் சொல்லி சொல்லி அழுத்து போவார்? பாவ சபாநாயகர் ஒரு நாளைக்கு ரிசைன்மெண்ட் ஓட போறாரு. அந்த அளவிற்கு இருக்கிறது இவர்களது பொய்யுரைகள். இன்றைக்கு சட்டசபையில விஜய் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் தமிழ்நாடு மக்கள் மத்தியில எப்படி பார்க்கப்படும்? ஓட்டு போட்டது வேலிடா ஆயிடுச்சு, நம்ம ஓட்டு போட்டதுக்கு நமக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்களா மக்கள்? ஏங்க, சிலிண்டர் கொடுத்தா சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னா சிலிண்டர் கொடுக்கணும். சிலிண்டருக்கு பதிலாக காசு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப விலை ஏற்றுக்கு தகுந்த மாதிரி காசை கூட்டி கொடுப்பாரா, இல்ல குறைச்சு கொடுப்பாரா, இல்ல பிக்ஸ்டா கொடுப்பாரா? எப்படி கொடுக்க போறாரு சொல்லுங்க. நீ என்ன சொன்னீங்க? 6 சிலிண்டர் தரேன், நீங்க இப்ப 3 சிலிண்டர் தான் தருவேன்றீங்க. 3 சிலிண்டருக்குரிய காசை டைரக்டா கொடுத்துருவேன்றீங்க. 3 சிலிண்டர் காசை எப்படி பிக்ஸ் பண்ண போறீங்க? அதுவும் 2.5 லட்சம் இன்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப எத்தனை பெண்கள், உங்களுக்காக வாக்களித்த பெண்கள், உங்களை அண்ணன், உங்களை வந்து தம்பி, உங்களை வந்து மாமா, உங்களை வந்து இப்படி எல்லாம் அண்ணன், உங்களை வந்து அப்பா, இப்படி எல்லாம் நினைச்சு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு வந்து எந்த அளவிற்கு வேதனையில் இருப்பார்கள் என்பதை மிஸ்டர் ஜோசப்புக்கு தெரியாதா? இவரை பார்த்து இவர் படத்தை பார்த்து இவருடைய செய்கையை பார்த்து திருப்தி பட்டுக்கிட்டு சிலிண்டரை வச்சு ஓட்டிக்கலாமா? எதையோ பண்றாங்க, அவ்வளவுதான். அது வந்து இதெல்லாம் என்னது, ஆட்சி நடத்த தெரியாதவர்களுக்கு காட்சி நடத்தத்தான் தெரியும் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.